வரலாறுனாலே வெறும் ராஜாக்களோட கதை தானா? கண்டிப்பா கிடையாதுங்க. காலப்போக்குல நம்ம தமிழர்களோட அடையாளம் எப்படி மாறுச்சு, அவங்களோட கதைகள், இலக்கியங்கள் வழியா அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சமூகத்தோட வரலாற்ற நாம எப்படி பதிவு செய்றோம்? அரசர்களோட வீரத்தை வச்சா? இல்ல அன்றாட வாழ்க்கையில போராடுற சாமானிய மக்களை வச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட மொத்த தேடலையும் வழி நடத்த போகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். முதல்ல வலிமை மிக்க சோழ பேரரசு, அடுத்து சங்ககால புனைவுகளும் அதோட தோற்றமும், அப்புறம் தமிழ் நாவல்களோட உதயம், அதன் பின்னாடி வந்த யதார்த்தவாத மாற்றம், கடைசியா தேடல் நாவல்ல வர்ற மீனவர்களோட போராட்டம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். முதல்ல நம்ம வரலாற்றோட மாபெரும் அடையாளமான வலிமை மிக்க சோழ பேரரச பத்தி பார்க்கலாம். மலாய் மொழியில வாங்சா சோழா அப்படின்னு சொல்லப்படுற நம்ம சோழ வம்சம் காவிரி நதி பள்ளத்தாக்குல தோன்றின ஒரு மிக வலிமையான திராவிட தமிழ் வம்சம். இவங்களோட வேர்கள் அந்த வளமான மண்ணில எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சரித்திரமே நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இவங்களோட வரலாறு ரொம்பவே நெடியதுங்க. பாத்தீங்கன்னா கிமு 300ல முற்கால சோழர்கள்ல ஆரம்பிச்சு நடுல களப்பிரர்கள் ஆட்சி வந்தாலும் கிபி 848ல விஜயாலயன் மூலமா இடைக்கால சோழர்களா மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள்னு இவங்களோட பயணம் ரொம்ப பிரம்மாண்டமா தொடர்ந்துச்சு. இந்த லிஸ்ட கொஞ்சம் கவனிங்க. இவங்களோட ராணுவ பொருளாதார பலம் உங்களையும் ஆச்சரியப்பட வைக்கும். 10ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தென்னிந்தியா, இலங்கை, ராஜேந்திர சோழன் தலைமையில கங்கை நதி, என் மலாய் தீபகற்பம் வரைக்கும் இவங்களோட கொடி பறந்துச்சு. அது மட்டும் இல்லாம கோயில்களை வெறும் சாமி கும்பிடுற இடமா மட்டும் பார்க்காம அத ரொம்ப முக்கியமான பொருளாதார மையங்களாவே மாத்தி செயல்பட வச்சாங்க. செம மாசுல. சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். சங்ககால புனைவுகளும் அதோட தோற்றமும். இந்த சோழர்கள் பேரரசா உருவெடுக்கிறதுக்கு முன்னாடியே சுமார் கிபி 150 வாக்குல எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள்ல இவங்கள பத்தின மாபெரும் புராணங்களும் புனைவுகளும் வந்துருச்சு. கரிகாலன் மாதிரி வரலாற்று மன்னர்களை எல்லாம் கொண்டாடி அவங்களையே சூரியனின் வழித்தோன்றல்கள்னு வர்ணிச்சு நம்ம தமிழ் வரலாற்றோட அடித்தளத்தையே ஒரு பிரம்மாண்டமான காவியமா இந்த நூல்கள் மாத்தி அமைச்சுது. அடுத்து 3வது பகுதி, காலச்சக்கரத்தை கொஞ்சம் சுழத்தி தமிழ் நாவல்கள் எப்படி உதயமாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது IJADST அப்படிங்கிற ஒரு சர்வதேச ஆய்விதழோட குறிப்பு. இதே ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நவீன இலக்கியம் நம்ம தமிழர்களோட கதையாடல எப்படி முற்றிலுமா மாத்தி அமைச்சுது அப்படிங்கறத இப்போ நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா நம்ம தொல்காப்பியத்திலே உரைநடைக்கான அடித்தளம் இருந்துச்சு. ஆனா நவீன தமிழ் நாவல்களுக்கு உயிர் கொடுத்தது 18ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட ஐரோப்பிய தாக்கம்தான்னு சொல்லணும். ஆங்கிலத்துல நாவல்னா புதியதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனாலதான் நம்ம தமிழ் அறிஞர்கள் இந்த இலக்கிய வகைக்கு புதினம் அப்படின்னு ரொம்பவே பொருத்தமா பேர் வச்சாங்க. இந்த ஆய்விருக்கை தமிழ் நாவல்களை 5 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு காட்டுது. வரலாற்று புதினங்கள், சமுதாய புதினங்கள், உளவியற் புதினங்கள், துப்பறியும் நாவல்கள், அப்புறம் அறிவியல் நாவல்கள். இதுல ஒவ்வொரு வகையும் வாசகர்களுக்கு ஒரு புதுவிதமான தனித்துவமான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இந்த நாவல்களோட முழு கவனமும் கடந்த காலத்து மேலேயே தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சாண்டிலியன் எழுதின ரொம்ப பிரபலமான கடல்புறா நாவலே எடுத்துக்கங்க. சோழர்களோட மாபெரும் வெற்றிகளையும் அவங்களோட கடல்வழி பயணங்களையும் அது ரொம்பவே ரொமான்டிக்கா பிரம்மாண்டமா கொண்டாடுச்சு. 4வது பகுதி, இதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், யதார்த்தவாத நோக்கில் ஏற்பட்ட மாற்றம். இங்கதான் ஒரு மாபெரும் மாற்றம் நடந்துச்சு. சமுத்திரங்களையே வென்ற மாமன்னர்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்த இலக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா அதே சமுத்திரத்துல தங்களோட அன்றாட பிழப்புக்காக போராடுற சாமானியர்களை பத்தி பேச ஆரம்பிச்சுது. கடலை ஆட்சி செய்யறதுக்கும் அதே கடல்ல உசுர கையில புடிச்சுக்கிட்டு பிழைச்சு வாழறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இலக்கியம் உணரத் தொடங்கின தருணம் இது. இந்த விழிப்புணர்வு தான் வட்டார வழக்கு அப்படிங்கிற ஒரு புது நாவல் வகையே உருவாக்குச்சு. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இல்லனா ஒரு வட்டாரத்துல வாழ்ற மக்களோட நிஜமான சமூக பொருளாதார போராட்டங்கள், அவங்க பேசுற அக்மார்க் பேச்சு மொழி, இது எல்லாம் ரொம்ப யதார்த்தமா பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இது ஓரங்கட்டப்பட்ட மக்களோட உண்மையான குரலா ஓங்கி ஒழிச்சுது. 5வது மற்றும் கடைசி பகுதி, பொன்னியிலன் எழுதின தேடல் நாவல்ல வர மீனவர்களோட போராட்டம். இத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். தேடல் நாவல் உங்களை அப்படியே நேரா கன்னியாகுமரி கடற்கரைக்கே கூட்டிட்டு போயிடும்.
அங்க அரசர்களோட ஏகாதிபத்திய பெருமையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா வறுமையில வாடுற ஏழை மீனவர்களோட இருண்ட நிஜ வாழ்க்கைய ரொம்ப பச்சையா திரையிட்டு காட்டுறாங்க. முதலாளித்துவ படகு உரிமையாளர்கள் அவங்கள எப்படி எந்த அளவுக்கு சுரண்டுறாங்க அப்படிங்கறத இந்த நாவல் அப்பட்டமா உடைச்சு பேசுது. இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இதுல வர்ற கதாபாத்திரங்கள் யாருமே வெறும் கற்பனை கிடையாதுங்க. அவங்க எல்லாமே அந்த சமூக யதார்த்தத்தோட நேரடி பிரதிபலிப்புகள். செல்வி, தாசன், ரூபன் இவங்களோட தனிப்பட்ட காதல் ஏமாற்றங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே அங்க நடக்கிற கடுமையான பொருளாதார போராட்டத்தோட எப்படி ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இந்த நாவல் ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த நாவல்ல வர்ற ஹீரோக்கள் எந்த பேரரசையும் விரிவுபடுத்துறதுக்காக கத்தி தூக்கிட்டு சண்டை போடல. மாறாக பாரம்பரியமா கட்டுமரம் ஓட்டுற மீனவர்களை இயந்திர படகுகள் வச்சிருக்கிற பணக்கார முதலாளிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தொழிலாளர் சங்கங்களை உருவாக்க போராடுறாங்க. ஜோசப், சந்திரன் இவங்களோட இந்த தொழிலாளர் ஒற்றுமை போராட்டம் தாங்க இந்த நாவலோட உண்மையான மையக்கருவே. நாவல்ல வர்ற இந்த ஒரு வரிய கவனிங்க. மக்களே சோறு உண்ணுதியா, அதாவது மக்கள் உணவருந்துகிறார்களா அப்படின்னு கேக்குற கன்னியாகுமரி மாவட்டத்தோட உண்மையான பேச்சு வழக்கு இது. இத்தனை போராட்டங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த அன்றாட ஒருவேளை உணவுக்கான தேடல் தான் அப்படிங்கறத அந்த வறுமையோட வலியோட ரொம்ப கச்சிதமா நமக்கு உணர்த்துது இந்த ஒத்த வரி. ஆரம்பத்துல பேரரசர்களோட வெற்றிகளை பாடிட்டு இருந்த நம்ம கதைகள் இப்போ உழைக்கிற மீனவர்களோட வலிய பேசுற அளவுக்கு மாறி வந்திருக்கு. அப்படியானால் நாளைய வரலாற்றை யாருடைய குரல்கள் தீர்மானிக்க போகுது? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட இந்த தேடலை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.